ஆம்பளை குடுவையா வெக்க வர்றான். ஏன் பொம்பளைகளுக்கு தான் வெக்க வருமா? ஆம்பளைக்காயா வெக்க வரான்னு கேக்குறேன். ஏன் பொம்பளைகளுக்கு தான் வெக்க வர, ஆம்பளைகளுக்கு வெக்க வராதா? ஆம்பளைக்கு வெளி காட்ட மாட்டாங்க, பொம்பளைக்கு வெளி காட்டுவாங்க. எப்படி காட்டுவாங்க? வெக்க வந்தா எப்படியா? அப்படி என்னங்கோ காலாலே நிலத்துல கோலம் போடுவாங்க. பொம்பளைங்க ஆம்பளைங்க கல்லாட்டு நின்று பார்ப்போம். அவ்வளவுதான் வித்தியாசம். வெக்கா வெக்கா இந்த வயசுல யாருக்குன்னா வெக்கம் வருமாயா? என்னப்பா வயசாகி போச்சு? இந்த வயசுல என்ன வயசாகி போச்சு? 50லும் ஆசை வரும், 50லும் ஆசை வரும். வரும் வரும் வரும். 70லும் ஜெயிச்சலும் வரும். இரும்பு துண்டை அந்த காந்தகம் கப்புதான். இதுதான் காதலா? நீ நடக்குதா? நாயமா நீ பண்றது? நீ பண்றது நாயமா? உள்ள வந்து கது தட்டு வருது. அது மூணா தான தட்டா? ஏமா கது போடுற? ஏமா சரோஜா தேவி வாங்கிட்டு எல்லாம் பாவனத்தான். எத்தனையோ மகாராணிகளை பார்த்துக்கிறேன். சும்மாரி மெட்டல் மகாராணி. நீ வாயில சொல்லிட்ட, நான் குடும்பம் நடத்திக்கிறேன். எப்படி பாரு சாமர்த்தியம். எங்க வரா? கம்பெனி தான் மூடிட்டாங்களே. உனக்கு அறிவு இருக்கான்னு கேட்டேன். அடமானம் போட்டு உனக்கு புத்தி இருக்கான்னு கேட்டேன். போகிய போட்டுட்டு அறிவு இல்ல, இல்ல புத்தியும் இல்ல, இல்ல. நீ அதுக்குத்தான் வந்த. வாங்க நீ வாங்க போற நீ தான் நல்ல வேலை இதை வாங்கி நடக்குது. நீ அப்படிலாம் சொல்லப்படாது. இப்படிலாம் கது தரத்து போட்டு நீங்க செய்யக்கூடாது. அப்படி நீ பார்த்துட்டியோ? நீ பார்த்துட்டு சொன்ன உடனே வெக்கம் வெக்கம் வெக்கமா வரல அம்பி. அம்பி வெக்கம் வெக்கமா வெக்க வெக்கமாவா வருது? காடு வா வாண்டு, வீடு போந்து. இந்த வயசுல இதெல்லாம் தேவையா? வீடு போந்து இடுகாடு என்று சொல்லக்கூடிய சுடுகாடு பாபான்னு கூப்பிடுது. நாளைக்கு சாவ போற கிழவனா இருந்தா கூட சரி, பொம்பளைய பார்த்த உடனே அந்த கிழவன் தலையும் நரம்பு எப்படி ஆடும் தெரியுமா? பொம்பளைய பார்த்தது வேணும், எனக்கு பொண்டாட்டி வேணும் 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 இப்படி ஆடும். ஆம்பளை தலை வயசாகி போன காலத்துல கயவனுக்கு தலை, கேள்வியா இருக்கிறவங்க தலை எப்படி ஆடும் தெரியுமா? ஆம்பளை இப்படி கூப்பிட்டு அது என்ன பண்ணும்? நான் வரமாட்டேன், எனக்கு ஆம்பளை அவனா அப்பாட்டு எப்போ அதுப்பா வரனாயப்பா என்ன போய் ஆடுதே இல்லையோ? மாரியாத்தா கொடுத்த தலை அடிக்குதுப்பா. பல்லு பற்றி பேசக்கூடாது. நியாயமா? நியாயம். தப்பா நினைக்காதப்பா. என்னுடைய முகம் வாடிய முடிதல்ல,
என்னை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பதற்காக என்னுடைய மனைவியார் ஆடுவா பாடுவா, அதை கண்டு சந்தோஷமா நான் இருப்பேன்பா. வேற ஒண்ணும் இல்லப்பா, தவற நினைக்காது. பரவாயில்ல. உலகத்துல அன்பை தவிர வேற எதையுமே விலை கொடுத்து வாங்க முடியாது. அவன் காலையில தாலி கட்டுறான், சாயந்தரம் டைவர்ஸ் வாங்குறான். இந்த வயதான காலத்திலையும் அன்பு மட்டும்தான்ப்பா. குடும்பத்துல அன்பு இருந்தா போதும். அன்பால உலகத்தை வெல்லலாம், நண்பர்களை வெல்லலாம். 4 பேரை எப்படி மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த மனம். அன்பு மரணம் உடைத்தாய். பயணம் அது. இந்த நாட்டுக்கேற்ற மக்கள் அன்பான மக்கள், மக்களுக்கேற்ற மன்னவர், மன்னருக்கேற்ற மகாராஜா. என் மனைவியார் உங்கள் இருவருக்கும் ஏற்ற காவலர். அமைச்சரை பார்க்க வேண்டும். அமைச்சர் வருகிறார். அமைச்சர் வந்து நின்னா பத்தியா போட்டு சாங்க நாட்டம். தச்சு மாதிரிங்க யாருன்னா வச்சு இந்த எழுப்பு ஊட்டு போகணும். யாரோ நம்ம ஊருக்கு யாவலும் விட்டுட்டு புது வீடு கட்டினா திருச்சி பொம்மை எங்கேயே தேடாதீங்க. நல்லா அறுத்து விட்ட பணம் வர மாட்டேங்குது. ஒரு 5 அடி சவுக்கு குச்சி மட்டும் எடுத்தாங்க. மண்ணில நல்லா பூரா சீவிய அவன் சூத்துல ஒரு சொருவிய நம்ம ஊர் முக்கூட்டுல என்ன பேசுறாங்க? மன்னர் வரும்படி உத்தரவு. அழைத்த காரணம் என்ன தெரியுமா? என்னுடைய மகன் முரளி நகரோடம் சென்று வருகிறேன் அப்பா என்று எங்கள் இருவரிடம் விடைபெற்று சென்றார். மறுமனது தங்கையை பாடசாலையில் பிடித்து கொண்டிருக்கிறார். அவரை அழைத்தவாபான்னு சொன்னேன். வெகு நேரம் ஆச்சுப்பா, இன்னும் என் மகன் வரலையே. என்ன காரணம்? தந்தைக்கு பிறகு தனையன்தானே ஆட்சி செய்ய வேண்டும். அந்த ஆட்சியின் பொறுப்பை என் மகனிடம் ஒப்படைக்கவே காத்துக் கொண்டிருக்கிறேன். இதற்கான நாளை குறித்து விட்டீர்களா? வருகின்ற வெள்ளிக்கிழமை சுக்கரவரம் அன்றே சுபதினம். அன்னைக்கு யாருன்னா வெடிப்பாங்களாங்க? இல்லங்க, வெள்ளிக்கிழமைப்பா, நல்ல நாளுப்பா. 48ஆம் தேதி தான் நல்ல நாள். 48 அது என்ன? இந்த மாசம் 30 போயிட்டு அடுத்த மாசம் 18. இதுல ஒரு 30, அதுல ஒரு 18. ஏய், 48வது நாள் எதுக்கு சொல்றாங்க? ஐயா, நீ பெற்றெடுத்த மகனுக்கு என் நாட்டை வருகின்ற சுக்கிரவாரம் வெள்ளிக்கிழமை குடி தோட்ட விழா எங்கள் கடமை. உங்களுடைய தலைமை அமைச்சர் தலைமையில் நடக்க வேண்டும். நீ தூண்டுகோலாக இரு. சபை
நான் பண்பாய் பாடுற பாட்டும்